Hi, hello and welcome to Adu Idu Edu powered by Shakti Masala. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான தத்துவங்கள் சொல்றதுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கும் 3 பெரிய மனுஷங்க வந்திருக்கிறாங்க. அந்த 3 பெரிய மனுஷங்க யாரு அப்படின்றத பெரிய கைத்தட்டலோட லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நான் சொல்லியிருந்த அந்த 3 பெரிய மனுஷங்க இவங்க தான். நம்மளுடைய விஜய் டிவி நீயா நானா இயக்குனர் ஆண்டனி திருநெல்வேலி அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் அடுத்து வெளிவர இருக்கக்கூடிய படம் அழகு குட்டி செல்லம். அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய 3 பெரிய மனுஷங்க இவங்க தான். பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ABC 3 பேர் வந்து பாப்கார்ன் செய்கிறவங்க. இவங்க 3 பேரில் யார் டூப்பு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இவங்களை பார்த்த உடனே இவங்க தான் டூப்பு அப்படின்னு தோணும் இல்லையா? அதை வச்சு இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் விளாட போகிறோம். ஸோ பஸ்ஸர் அழுத்த ரெடியாக இருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன அழுத்துவீங்களா அழுத்த மாட்டிங்களா? ராஜேஷ். ஓகே, ராஜேஷ், நேஹா அண்ட் கென். ஓகே, சொல்லுங்கள் ராஜேஷ். எனக்கு ஏ மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏ மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவர் லாக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ராஜேஷ் அவர்கள் ஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. நேஹா நீங்க சொல்லுங்க, பி அண்ட் சில யாரை டூப்னு லாக் பண்ண போறீங்க? சி. சி எதனால சி? ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க. ஐட்டாகரர் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாப்கார்ன் பண்றவங்க சிரிக்க கூடாதாமா? இல்ல, மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. அந்த அங்கிள் மட்டும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. சிரிச்சுனே இருக்கிறாரா? அவ்வளவு காமெடி ஆகுறீங்க 3 பேரும். சரி, ஓகே. ஸோ சி வந்து டூப்னு லாக் பண்ணிடலாமா? நேஹா வந்து சியை டூப்னு லாக் பண்றாங்க. கென் வேற வழியே கிடையாது. பி அண்ணாவை தான் நீங்க வந்து லாக் பண்ணி ஆகணும். ஆனா உங்களுக்கு யார் மேல டவுட்? அதான் மேல தான். அவர் மேல தான். நான் சிரிச்சா முறைக்கிறாங்க என்ன பார்த்து. நீ சிரிச்சா உன்னை பார்த்து முறைகிறாரா? அப்ப டவுட் கன்ஃபார்மா பட வேண்டியதுதான். ஸோ கென் அவர்கள் பிஏ டூப்னு லாக் பண்ணிருக்காங்க. உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற சிரிச்சா போச்சு டீம் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். அடடடவா வா அடியாத்தி ஆத்தி வஞ்சி கொடி என் கொஞ்சங்களி உன் இஷ்டப்படி என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு. சரி, யார் நீங்க? நான் ஒரு ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டரா? ஆமா. ஹெட் மாஸ்டர் ரவுடி மாதிரி கட்டையெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. வாத்தியார்னும் போது சும்மா வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றவங்க இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஓ, வாத்தியார்லாம் சாதாரணமான ஆள் இல்லை. பல பேரை வந்து வாழ்க்கையில் உயர்த்தி வச்சிருங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி தலைக்குறவாக நினைக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி வாழ்ந்த பசங்களை இந்த மாதிரி தான் அடக்கணும். ஓ, ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஹெட் மாஸ்டர் நீங்க. அப்படியா இருக்கேன்? தெரிஞ்சு தான் மீசை விட்டுருப்பேனே. சரி பரவாயில்ல விடு. செகண்ட் யார் வரீங்க? வாங்க. நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நெற்றியிலே சரிந்து வீழும் நீலமுடியா. நான் கூட இது ஏதோ மூமெண்ட் நினச்சிருந்தேன். நீ டெய்லி வரும்போது எதையோ ஒன்று மெரிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே வந்து தொடக்கிறீங்க செட்டில். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் லேட்டு? அவங்க பொண்டாட்டிட்ட போய் கேளுங்க சார். உங்க பொண்டாட்டி தான் சீக்கிரம் விட மாட்டேன்ட்டாங்க. எது சார் ரைஸ் மில்ல போய் மாவு அரைச்சிட்டு வர சொல்றாங்க சார். மாவு அரைச்சிட்டு வா, காய்கறி வெட்டு, தோட்டம் வேலை பாரு, எல்லாத்தையும் பார்க்க நான் எப்படி பார்க்கறது? நீ புரிச்சனா நான் புரிச்சனா? அங்கே போனா உனக்கு என்ன போயா ஓவர் ஆக்டிங் பண்ண டயலாக் மறந்துடுவேன். என்ன ஓவர் ஆக்டிங்? அங்கே வந்து வேலைக்காரன் நடிக்கிறேன், இங்கே வந்து பியூனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.